வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல நிறைய நண்பர்கள் எதிர்பார்த்த திருச்சி பஞ்சப்பூர் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகள் தற்போது எந்த நிலையில இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்மள்ட்ட கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காகவும் இன்னும் திருச்சியோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பத்தி எதிர்பார்த்த அனைத்து நண்பர்களுக்காகவும் இந்த திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் மற்றும் வாகன முனையம், காய்கறி வணிக வளாகம் அமையக்கூடிய அத்தனை பகுதியையும் இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்டிஆர் குளோபல் என்ற நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். பேருந்து முனையத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பஞ்சப்பூர்லேயே காய்கறி வணிக வளாகமும் அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த காய்கறி வணிக வளாகம் எந்த பகுதியில் அமைய இருக்கிறது, தற்போது அந்த பகுதியில் என்ன மாதிரியான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஏன்னா பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறத நம்ம நிறைய போட்டோஸ் வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த காய்கறி வணிக வளாகம் எங்கே தான் அமைய இருக்கு, அங்கே என்ன மாதிரியான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறத முதல்ல நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இந்த ரோடு எந்த ரோடுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு. எடமலைப்பட்டி புதூர் ராமச்சந்திரன் நகர் தாண்டி நம்ம பஞ்சப்பூருக்கு போயிட்டு இருக்கிறோம். இந்த சாலை தான் இதற்கு முன்னதாக, அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை மிக முக்கிய பிரதான சாலையாக இருந்தது இந்த சாலை. இந்த பகுதியில் ஒரு பூங்கா செயல்பட்டு வருகிறது. நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க அல்லது இந்த ரோட்ல போகும்போது அந்த பூங்காவை பார்த்துருப்பீங்க. இந்த பூங்கா அமைந்துள்ள அந்த பகுதியில் தான் காய்கறி வணிக வளாகம் அமைய உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த காய்கறி வணிக வளாகம் இந்த பகுதியில் செயல்படுத்தப்பட்டால் இந்த பகுதி மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அல்லவா. அதனால முதல்ல இந்த சாலை விரிவாக்க பணிகள் இந்த பகுதியில் இப்போ துவங்கி இருக்காங்க. ஏற்கனவே இந்த சாலை மிக குறுகிய சாலை, இருவழிச்சாலையாக இருந்தது. இப்போ 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருபுறமுமே அந்த சாலை விரிவாக்க பணிக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நான் பஞ்சப்பூர் ஜங்ஷன் பகுதிக்கு வந்துட்டேன். இந்த இடம் நிறைய பேருக்கு மறக்க முடியாத ஒரு இடமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதிக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் கட்சிகளோட மாநாடு நடைபெற்ற இடம். அப்போ மாநாடு என்றாலே புகழ்பெற்ற இடமாக இந்த இடம் திகழ்ந்தது. ராமச்சந்திர நகர் செக் போஸ்ட்ல இருந்து பஞ்சப்பூர் ஜங்ஷன் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தற்போது என்ன மாதிரியான பணிகள், சாலை விரிவாக்க பணிகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த காய்கறி வணிக வளாகம் எங்கே அமையுது, பேருந்து முனையம் எந்த பக்கம் அமைஞ்சிருக்கு, இந்த வாகன முனையம் எந்த பக்கம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ நான் அங்கே அந்த ராமச்சந்திர நகர் செக் போஸ்ட்ல இருந்து இந்த திருச்சி சென்னை பைபாஸ் வரைக்குமே உள்ள மொத்த பகுதியும் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்தோம். அதனால நிறைய பேருக்கு இப்போ கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்த்து நீங்கள் எடுத்த வீடியோ நல்லா இருக்கு, ஸோ மீண்டும் மீண்டும் இந்த பஞ்சப்பூர் பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகள் தற்போது எந்த நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவரோட எதிர்பார்த்தாங்க. அவர்களுக்காக கண்டிப்பாக அவங்களுக்கு புரியுங்கிறதுனால இந்த மாதிரி வீடியோ எடுத்தாதான் அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மொத்த பகுதியும், ஒவ்வொரு பகுதியும் எந்தெந்த பக்கம் இருக்கு, பேருந்து முனையம் எந்த பக்கம் இருக்கு, வாகன முனையம் எந்த பக்கம் அமைஞ்சிருக்கு, காய்கறி வணிக வளாகம் எந்த பக்கம் அமைய போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இதே பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு, மெட்ரோ ஸ்டேஷன் இது எல்லாமே செயல்படுத்தப்பட இருக்கிறாங்க. அதனால இந்த பகுதி ஒரு மிகப்பெரிய பகுதியாக வளர்ச்சி அடைய இருக்கு. நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய பகுதி இந்த பஞ்சப்பூர் பகுதி. அதனால இங்க என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இன்னும் வருங்காலத்தில் செயல்படுத்துவாங்க, தற்போது எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆவலோட இருக்கிறாங்க.
இப்போ நாம வந்து பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகள் தற்போது அங்கே என்ன நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இந்த செமி ரிங் ரோட்டில் இணையக்கூடிய இந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து இந்த சென்னை மதுரை பைபாஸில் இணையக்கூடிய அந்த பகுதியிலையும் அந்த சாலை அமைப்புகள்லாம் எப்படியெல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து பஞ்சப்பூர் ஜங்ஷன் பகுதிக்கு வந்துட்டேன். அதாவது சென்னை மதுரை பைபாஸில் செமி ரிங் ரோடு இணையக்கூடிய இந்த சந்திப்பு பகுதி. இந்த ஜங்ஷன் பகுதியில் தான் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த உயர்மட்ட மேம்பாலம் வந்து கட்டப்பட இருக்கு. அதாவது சென்னை கத்திப்பாரா மேம்பாலம் எப்படி அமைந்துள்ளதோ அந்த வடிவில் இந்த உயர்மட்ட பாலம் வந்து கட்டப்பட இருப்பதாக சென்ற மாதமே வந்து அதற்கான தகவல்கள்லாம் செய்தித்தாள்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி எந்த தகவலும் வெளியாகவில்லை. கூடிய விரைவில் அதற்கான பணிகள் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் பஞ்சப்பூர்ல இருந்து வயலூர் குழுமணி வழியாக ஜீயபுரம் வரைக்கும் ஏற்கனவே இந்த செமி ரிங் ரோட்டுக்கான பணிகள் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல அந்த பணிகள் வந்து நடைபெற்றது. தற்போது அந்த பணிகள் வந்து சில காரணங்களால பாதியிலேயே வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த பணிகள் எப்போது துவங்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கூடிய விரைவில் இந்த சாலை முழுவதுமாக நிறைவடையும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பஞ்சப்பூர் ஜங்ஷன்ல இருந்து எவ்வளவு தூரத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து துவங்குது, இந்த ரோடு ஃபேஸில், அதாவது இந்த மதுரை பைபாஸில் ரோடு ஃபேஸில் எவ்வளவு தூரத்துக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கு அல்லது இந்த சாலையில தினந்தோறும் வந்து செல்பவர்களுக்கு அல்லது என்றாவது ஒரு நாள் இந்த வாரமோ அல்லது போன மாசமோ வந்து போனவங்களுக்கு இந்த கட்டுமான பணிகள் தற்போது அங்கே என்ன நிலையில இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நிறைய நண்பர்கள் வெளியூர்லயோ அல்லது வெளிநாடுகள்லயோ இருக்கிறவங்களால டெய்லி இந்த பகுதியை வந்து பார்க்க முடியாது. அதனால நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு காரணத்திற்காக நீங்க வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை வந்து எதிர்பார்த்திருப்பீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ நிறைவடையும், இந்த பகுதி எப்போது வளர்ச்சி அடையும், நம்ம அந்த பகுதியில் என்ன மாதிரியான தொழில் துவங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்திருப்பீங்க. ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து தேவையான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகள் பற்றிய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணுங்க. மீண்டும் பிற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.